நம்ம ஊர்ல தியேட்டருக்கு போனா பாப்கார்ன் சிப்ஸ் சாப்பிடுறது சாதாரண விஷயம். ஆனா அந்த தியேட்டர் கேன்டீன்ல வேலை செஞ்ச சாதாரண ஒரு மனுஷன் 40,000 கோடி மதிப்புள்ள சிப்ஸ் கம்பெனிக்கு ஓடர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உலகத்தையே ஆட்டிப்படுகிற லேஸ் கம்பெனியே அவரை பார்த்து பயந்து அவரோட கம்பெனியை வாங்க நினைச்சாங்க. ஆனா அவரு அதை விக்கல. அவர் தான் சந்துபாய் விரானி. இது பாலாஜி வேஃபர்ஸ் உருவான மாசான கதை. குஜராத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். விவசாயம் தான் தன்னோட குடும்பத்தோட ஜீவாதாரமே. ஆனால் தொடர்ந்து மழை இல்லாததுனால அங்கே ஒரு பஞ்சம் ஏற்படுது. அதனால விவசாயம் பொய்த்து போகுது. விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இதனால அவங்களுடைய பரம்பரை நிலத்தை விற்கிற சூழல் ஏற்படுது. 1970s இவங்க வித்த நிலத்துல இருந்து கிடைச்ச பணத்தை வச்சு விவசாய உபகரணங்கள்ன்ற ஒரு வியாபாரத்தை செய்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. விதி சந்துபாயும் அவங்களோட அண்ணன்களையும் பொழப்ப தேடி ராஜ்கோட் நகரத்துக்கு வர வைக்குது. அங்கே அவங்களுக்கு என்ன வேலை செய்யறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆஸ்ட்ரான் சினிமாஸில் வேலை கிடைக்குது. இயக்குனர்களாக இல்லை, திரைப்படத்தை பார்க்க வரவங்களுக்கு சோரொட்டிகளை ஒட்டுறதுக்கும் சாண்ட்விச் செஞ்சு தரத்துக்கும் தான் அந்த வேலையை கொஞ்ச நாட்கள் செய்கிறாங்க. நாளடைவிலேயே அங்கே இருக்கிற சிற்றுண்டி சாலையோட பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைக்கப்படுது. மாத சம்பளம் வெறும் 90 ரூபாய் தான். தியேட்டருக்கு வரவங்க படத்தை விட உருளைக்கிழங்கு சிப்ஸுகளையே அதிகமாக ரசிக்கிறத சந்துபாய் கவனிக்கிறாரு. அங்கேருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. சிப்ஸு சப்ளை பண்ணுறவர் சரியாக வராததுனாலையும் திரைப்பட பார்வையாளர்களுக்கு அந்த நிறுவனத்து மேலே பெரியதளவில் விருப்பம் இல்லாததுனாலையும் பிஸ்னஸ் ரொம்பவே அடிபட்டுச்சு. இப்படியே போனால் வேலைக்காகாதுன்னு நினச்ச சந்துபாய் ஏன் நம்மளே சிப்ஸ் தயாரிக்கக்கூடாதுன்னு யோசிச்சாரு. 1982 விரானி பிரதர்ஸ் 20,000 கடனாக வாங்கி தியேட்டருக்கு பின்னாடி இருந்த ஒரு சின்ன ரூமில் சிப்ஸ் தயாரிக்க தொடங்கினாங்க. பெரிய உபகரணங்களோ பகட்டான பொட்டலங்களோ இல்லை, சரியான அளவில் உப்பு சேர்க்கப்பட்ட சிப்ஸுகளும் மிகுந்த உழைப்பு மட்டுமே தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. மக்களுக்கு அந்த சிப்ஸோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்துக்கு வராங்களோ இல்லையோ அந்த சிப்ஸை வாங்கி சாப்பிட்றதுக்காகவே தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சாங்க. பாலிவுட் பத்திரிகையை விட வேகமாக செய்தி பரவுச்சு. மொறுமொறுப்பான பொன்னிறமான சாதாரண வேஃபர் கடையிலிருந்து வித்து தீர்ந்துச்சு. 1992 இந்த சின்ன தின்பண்ட நிறுவனத்துக்கு ஒரு முறையான பேர் வைக்கிறாங்க, பாலாஜி வேஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது பாலாஜி பகவானோட பேரால் அழைக்கப்படுது. இந்த பேரை ஏன் இவங்க வச்சாங்கன்னா, இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஹனுமன் டெம்பிள் ஒன்று இருந்திருக்கு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பாலாஜின்னு இவங்க கம்பெனிக்கு நேம் வச்சுருக்காங்க. 1996 அடுப்பு வழி உற்பத்தியிலேருந்து பகுதி தானியங்கி உற்பத்தி முறைக்கு மாறி இருந்துச்சு. 2008 பூம், ராஜ்கோட் அப்புறம் வல்சாத்தில் நவீனமான முறையில் முழுமையான தானியங்கி ஆலைகள் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிராண்ட் குஜராத்தோட பெருமையாக மட்டும் இல்லை, அது தேசிய அளவில் ஆதிக்க செலுத்த தயாராக இருந்துச்சு. ஆனால் அதோடைய பிரம்மாண்டத்தை பொருட்படுத்தாமல் ஒரு விஷயம் மட்டும் மாறாமல் இருந்துச்சு, அதுதான் சுவை. 90s வெளிநாட்டு கம்பெனியான பெப்சிகோ அவங்களுடைய லேஸ் சிப்ஸை இந்தியாவில் களமிறக்குனாங்க. பல 100 கோடி ரூபாய் விளம்பரம், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து மாஸ் காட்டினாங்க. லோக்கல் கம்பெனிகள்லாம் ஆண்டு காணாமல் போச்சு. ஆனால் பாலாஜி வேஃபர்ஸ் மட்டும் அசையவே இல்லை. எப்படி தெரியுமா? சந்துபாய் விரானியோட பிஸ்னஸ் மூளை அங்கே தான் வேலை செஞ்சுது. லேஸ் பேக்கெட்டில் பாதிக்கும் மேலே காற்று தான் இருக்கும். ஆனால் பாலாஜி பேக்கெட்டில் காற்றை விட சிப்ஸ் அதிகமாக இருக்கும். வேல்யூ ஃபார் மணி. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு டேஸ்ட் மக்களுக்கு செட் ஆகாதுன்னு நம்ம ஒரு மசாலா சாட் ஃப்ளேவர்னு களமிறக்குனாரு. விளம்பரத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதை நிறுத்திட்டு அந்த லாபத்தை சிப்ஸ் விற்கிற கடைக்காரங்களுக்கு அதிக கமிஷனாக கொடுத்தாரு. அதனால் கடைக்காரங்களே பாலாஜி சிப்ஸை முன்னாடி வச்சு விற்றாங்க. இன்னைக்கு பாலாஜி வேஃபர்ஸ் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தானில் லேஸை விட அதிகமாக விற்கிற நம்பர் 1 பிராண்ட். தினசரி 1 கோடி கிலோவுக்கும் அதிகமாக உருளைக்கிழங்க விவசாயிங்க கிட்ட இருந்து நேரடியாக வாங்குறாங்க. சரி, இவ்வளோ பெரிய கம்பெனி ஏன் சவுத் இந்தியாவில் இன்னும் ஃபேமஸ் ஆகலைன்னு நீங்கள் கேட்க வருது எனக்கு புரியுது. இவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் மெயினான குறிக்கோள் என்னன்னா, வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது தான். அண்ட் சவுத் இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். அதை நம்ம சிப்ஸ் மேலே வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ். விவசாயம் அழிஞ்சிடுச்சுன்னு முடங்கி போய் உட்காந்துருந்தா இன்னைக்கு 40,000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யம் உருவாயிருக்காது. வாழ்க்கையில் ஒரு கதவு சாத்தப்படும் போது கண்டிப்பாக இன்னொரு கதவு திறக்கும். அந்த கதவை நோக்கி நடக்கிற தைரியம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.